ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசி ஆகணும். அதாவது நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணும்போது அவங்களோட பர்சன் அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகிறங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மெயினாக நோ கான்டாக்டில் இருக்க சொல்கிறீங்க, அவங்க எப்படி தேடி வருவாங்க, அதுக்கு யூனிவர்ஸ் எந்த மாதிரி எல்லாம் சிக்னல்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. மெயினான சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா விரும்பும் நபரை ஈர்ப்பதற்கான பவர்ஃபுல்லான மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கேட்ட ஏர்லி மார்னிங் கிளாஸ் எகெயின் நம்ம டிசம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த தடவை புதுசாக நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் நம்ம சொல்லித்தர போகிறோம். அது மூலமாக அவங்களோட கோலை ரொம்ப 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 ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறையா மிராக்கிள்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க உல்ஃப் மேஜிக் ஒர்க் ஷாப் எகெயின் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுவும் டிசம்பர் 1 தான். ஸோ இந்த ஒர்க் ஷாப்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பெய்டு சர்வீசஸ் தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, மெயினாக நோ கான்டாக்டில் இருக்க சொல்கிறீங்க, ஆனால் என்னோடய பர்சன் எப்படி வருவாங்க என்னை தேடி, எந்த மாதிரிலாம் அறிகுறி தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ லவ் மந்த்ரா வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் அவங்கக்கிட்ட என்ன சேஞ்சஸ் தெரியுதுங்கிறத எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் கலந்து தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனர்ஜி வேணும். இப்போது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்குதுங்க மாதிரி லவ் அட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது. அது என்ன எனர்ஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா லவ் எனர்ஜி தான். அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட செல்ஃப் லவ் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். 24 மணி நேரமும் உங்கள் பர்சனை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருந்த நீங்கள் இப்போ அவங்கள பற்றி நினைக்கிற டைம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கான வேலைகளில் ப்ரியாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை பற்றி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் மந்த்ரா வாங்கின ஒரு பிரதர் சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்லாம் எனக்கு 24 ஹவர்ஸும் அவங்கள பற்றி நெகட்டிவாகவே தோண ஆரம்பிக்கும். எங்கே என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ, என்னோட ஞாபகம் அவங்களுக்கு இல்லையோ, என்னை இப்படியே விட்டுட்டு லைஃப் லாங் இருந்துருவாங்களோங்கிற பயமெல்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போது நான் கரெக்டாக ஃபாலோ பண்ண எனக்கு அந்த ஆன்சைட்டியெல்லாம் போயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. அவங்க நினச்சாலே எனக்கு பாசிட்டிவாக தோணுது. அவங்க என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தோணுது. அவங்கள பற்றி நினைக்கிற டைம் குறைஞ்சிருச்சுங்கிற மாதிரி எனக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதை 2-3 பேர் எனக்கு சேம் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. உண்மை அதுதான். லவ் மந்த்ரான்னு மட்டும் கிடையாது. நீங்கள் லவ் அட்ராக்ட் பண்ணுறக்காக உங்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, உங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ உங்களை அறியாமல் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். உங்களோட எனர்ஜி லவ் எனர்ஜியாக மாற ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் பார்த்தீங்கன்னா பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நிறைய பயம் இருந்திருக்கும், குழப்பம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆகும், உங்களோட எனர்ஜி சேவ் ஆகிறதுனால உங்களோட கோல்ஸ் மேலே ஃபோக்கஸ் அதிகமாகும். உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை பற்றி கம்மியாக திங்க் பண்ணுவீங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா அவங்களோட பயமெல்லாம் குறைஞ்சி பாசிட்டிவாக தோண ஆரம்பிக்கும். ஸோ எங்கே போயிட போகிறாங்க, கண்டிப்பாக நம்மளை தேடி வரதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். அவங்கள ஒரு நார்மல் பர்சனாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களை ஸ்பெஷல் பர்சனாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை அப்படியே ஃபுல்லாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அவங்களோட சுச்சுவேஷன்ஸை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அவங்களோட கேரக்டர்ஸை அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அவங்களோட செல்ஃபை அப்படியே அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அக்செப்டன்ஸ் மூலமாக தான் வரும். உங்களோட பாஸ்ட்டு ப்ரெசென்ட் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஓகே, இப்படி தான் இருக்குது, இது இனி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு பயம் அதெல்லாம் இல்லாமல் கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க சுச்சுவேஷன்ஸை. ஏன்னா இதெல்லாமே எனர்ஜி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சந்தோஷம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். எது நடந்தாலும் கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்போ எப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது எது சொன்னாலும் உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ணாது இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் அதிகமாகும். உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, நம்ம ஹையர் பவரை தான் நம்பி இருக்கும், அங்கே நமக்கு மிராக்கிள் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால உங்கள் பர்சன் மேலே கோவமெல்லாம் வரவே வராது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, கண்டிப்பாக அவங்க வருவாங்க, எல்லா சுச்சுவேஷனும் மாறும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த சேஞ்ச் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே தெரியும். உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. எல்லாருமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா லவ்ங்கிறது ஒரு பயங்கரமான எனர்ஜி. அது ஒரு பர்சன் கிட்ட மட்டும் நம்ம அட்ராக்ட் பண்ணுறது கிடையாது. நம்மளோட எனர்ஜி நம்மளோட எனர்ஜிக்கு ஈக்குவலான எல்லா விஷயங்களையுமே அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லாருமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ளீஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க. அதாவது எல்லாருமே உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுமே அங்கே இருக்க மாட்டீங்க. அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா அவங்களோட கேரக்டர் இதுதான்,
அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் சொல்லி கண்டுக்காமல் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பவுண்ட்ரிஸ் ஸ்ட்ராங்காக வைப்பீங்க. உங்களை வந்து யாராவது லோவாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே கோவம்லாம் வராது. ஆனால் அவங்கள இக்னோர் பண்ண தெரியும் உங்களுக்கு. ஓகே, அவங்களுக்கு நம்மளோட வேல்யூ தெரியல, அவங்க நம்ம வந்து போய் நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு கூலாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க. அவங்களுக்கு லவ் எனர்ஜி தான் கொடுப்பீங்க, கோவமே வராது உங்களுக்கு. ஏன்னா ஓகே அவங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருப்பீங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே உங்ககிட்ட வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ் அதிகமாக இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு தர மாட்டாங்க, அடுத்தவங்களை வந்து வெறுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க எல்லாரையுமே பவுண்ட்ரி ஸ்ட்ராங்காக வைப்பாங்க. ஏன்னா எப்போ ஒரு லவ்வில் வந்து பவுண்ட்ரி கரெக்டாக வைக்கிறீங்களோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லவ் கன்ஃபார்மாக சக்ஸஸ் தான். அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்டோட நம்மளை கரெக்டாக ட்ரீட் பண்ணால் நம்ம இருப்போம், இல்லை அப்படின்னா நம்மளோட ஆப்சன்ஸை தான் நம்ம அங்கே காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதெல்லாமே நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, உங்கள் பர்சன் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம அதை சேவ் பண்ணணும்னு நினைப்போம். புரியுதுங்களா? ஸோ நம்மளே பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வேல்யூ பண்ணுவோம், அந்த விஷயம் நம்ம லைஃப்பில் வேணும்னு நினைக்கிற மாதிரி நம்மளோட வேல்யூவை நம்ம உணர ஆரம்பிப்போம். ஸோ நம்மளோட வேல்யூ உணரும் போதே நம்மளை தேடி கண்டிப்பாக வந்து தான் ஆகணுங்கிற ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்கள் பர்சனை ஸ்பெஷலாக நினைக்காம உங்களை ஸ்பெஷலாக நினைக்க ஆரம்பிப்பீங்க. சுற்றி இருக்கிற எல்லாருமே லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க, சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து நிறைய பேர் இருக்கணும்னு நினைப்பாங்க, உங்கள் கூட இருக்கணும்னு நினைப்பாங்க, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறவங்க கூட எல்லாருமே இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. உண்மையாலுமே சிரிக்க வைக்கிறவங்களும் எல்லாருக்குமே பிடிக்கும்ல. யார் வந்து சிரிக்க வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறவங்கனால தான். அதாவது உண்மையாக சிரிக்க வைக்கிறவங்கள சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுப்பீங்க. உங்கள் கூட இருந்தாலே ஒரு அமைதி இருக்கும், தேவையில்லாத ட்ராமாஸ் இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சென்சிட்டிவாக இருந்துட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கூட எல்லாம் யாருமே இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கூட நிறைய சேஞ்சஸ் தெரியும், நம்மளை நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஒன் ஆஃப் த சைன் தான் உங்களுக்கு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காந்தம் வந்து காந்தத்தன்மையோட எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுதோ அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி உங்களோட எனர்ஜியில் இருக்கிற எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த ஒரு சைன் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம், எனர்ஜி வைஸ் நீங்கள் க்ரோ ஆகிட்டீங்க, உங்களுக்கான பர்சனை யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேரக்டரில் சேஞ்சஸ் தெரியும். நீங்களே அதை வந்து விசுவலைஸ் பண்ணுவீங்க, நீங்களே இமேஜின் பண்ணுவீங்க, நீங்களே வந்து உணருவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த விசுவலைசேஷன் இமேஜினேஷனில் ஈஸியாக வரும். ஃபஸ்ட் எடுத்துலையுமே நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, எல்லாமே ஓகே, எனக்கு எல்லா மெத்தடும் கூட நான் ஈஸியாக பண்ணிடுறேன், ஆனால் எனக்கு இமேஜினேஷன் வரமாட்டேங்குது, எனக்கு விசுவலைசேஷன் வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. எப்போ உங்களுக்கு விசுவலைசேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் ஒரு விஷயத்தை நம்பும்போது தான் ஈஸியாக விசுவலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ உங்களுக்குள்ள எனர்ஜி ஹை லெவலில் இருந்தால் தான் ஈஸியாக விசுவலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியுது அப்படின்னாலும் உங்களால் வந்து ஈஸியாக உங்களுக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ண முடியும். விசுவலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஹையர் பவர் இருக்கிற ஒரு அற்புதமான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்னு சொல்லலாம். ஸோ அது வந்து உங்களுக்குள்ள எனர்ஜி இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். நான் அதனால தான் எப்போவுமே சொல்லுவேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ ஆகுங்க, ஒன் ஸ்டெப்பாக க்ரோ ஆகுங்க. ஒரு நாளில் ஒரு நாள் நீங்கள் நினச்சிட்டு அடைஞ்சிருப்பீங்க. ஸோ வந்து நீங்கள் க்ரோ ஆகிறத ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எனர்ஜிக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். அப்போ உங்கள் பர்சன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை உங்கள் பர்சன் கூட அட்ராக்ட் பண்ண முடியும். நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான், உங்கள் பர்சனை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்காமல் உங்கள் பர்சன் கூட எப்பேற்பட்ட ஃபீலை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை லைஃப் லாங் கொண்டு போக முடியும். நான் எப்போவுமே சொல்லித்தர மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி ஹாப்பினஸ்க்காக நான் சொல்லித்தர மாட்டேன், பெர்மனன்ட் ஹாப்பினஸ்க்காக தான் நான் சொல்லித்தருவேன். ஸோ அது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா உங்களோட ஹீலிங் அண்ட் உங்களோட க்ரோத்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களை ஃபோக்கஸ் பண்ணி நான் சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்கள் பர்சன் உங்களை தேடி வந்துடுவாங்க. இது வந்து 100% ட்ரூத், நிறைய பேர்த்தோட லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், சக்ஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எஃபோர்ட் போடணும். ஸோ உங்களோட எஃபர்ட் எல்லாமே இங்கே எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இங்கே மேஜிக் நடக்கும் எப்போ அப்படின்னா நீங்கள் மேஜிக் பவராக மாறும்போது. நீங்கள் எப்போ மேஜிக் பவராக மாறுவீங்க, நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்டை போட்டு உங்களை க்ரோ பண்ணும்போது தான். ஸோ அந்த நம்பிக்கையை உண்டாக்குறதுக்காகவாது நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் மிராக்கிள் நடக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது. சும்மா உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல, இதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. எனக்கு அதில் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. எனக்கு என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணும், ஆனால் அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டிங்கன்னா தான் பெர்மனன்ட் ஹாப்பினஸ் அங்கே கிடைக்கும். ஸோ எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கூடமே சந்தோஷமாக இருங்க, எல்லாரையுமே நேசிங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிலாம் யாருமே யோசிக்காதீங்க, அவங்களுக்கு உங்களை பிடிக்குது பிடிக்கலலாம் யோசிக்காதீங்க. யார் என்ன எனர்ஜி கொடுத்தாலும் நம்ம லவ் எனர்ஜியை மட்டுமே கொடுப்போம். நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க, நம்மளோட எனர்ஜியில் இருக்கிறவங்க நம்ம கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போகிறாங்க.
ஸோ அதை திங்க் பண்ணிவிட்டு ஹாப்பியாக உங்களுக்கு தேவையானது ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருங்க. லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே நல்லது மட்டும் தான் நடக்குது. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.